டிஜிபி அவர்கள் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு வந்து தலைமைச் செயலாளர் நடத்தினாங்க. ஆனால் அதனால் எந்த பலனுமே இந்த மக்களுக்கு கிடைக்கல, எந்த பலனும் நடக்கலை. அதனால் இது ஒரு கண்துடைப்பாக இருக்குமோ என்று மக்கள் கவலையைத்தான் நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து இப்போ 8வது வகுப்பு முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்த விவரங்கள் இடம் கொடுத்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. 2 ஏக்கர் நிலம் அவர் தரலன்றதை வேணா அதில் சேர்த்து சுட்டி காட்டினா வருகிற தலைமுறைக்கு உண்மை நிலையே தெரியும். ஆகவே இந்த இல்லை, அவர் வந்து இந்த நாட்டுக்கு வந்து எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த நாட்டிலே சேவை செய்திருக்கிறார்கள். அந்த சேவை செய்த முதல்வர்களுடைய தியாகத்தையும் அவர்கள் அச்சிட்டு, அதோடு இன்றைக்கு அவருடைய கட்சி தலைவருடைய வரலாறை அச்சிட்டால் கூட அது ஏதோ மக்களுக்கு உண்மை நிலையை சொல்வதற்கும் மாணவர்களுக்கு உண்மை நிலையை சொல்வதற்கும் முயற்சிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? ஆகவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத தலைவர் இவர் என்று வேணால் எடுத்துக்கொள்ளலாம். திமுகவில் வந்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் பிரிக்கிறதா சொல்றாங்க. உதயநிதிக்கான முழு ஏற்பாடு பண்றதா சொல்றாங்க. இதுக்கு மூத்த அமைச்சர் இதெல்லாம் பத்திரிகை செய்தி, இது எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல. இது அவங்க கட்சி நிர்வாகம், எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அமலாக்கத்துறை வந்து இனிமேல் எந்த ஒரு கைது நடவடிக்கை எடுத்தாலும் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு தான் எடுக்கணும்னு சொல்லி இப்போ உச்சநீதிமன்றம் உத்தரவு பண்ணுறது. அதாவது இந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன நடைமுறை இதெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு வந்து ஏற்கனவே சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் நீதி அரசர்கள் நீதிமன்றம் அது முறையாக வந்து திருப்தி அடைந்தாங்கன்னா தீர்ப்பு கொடுப்பாங்க, அது அதிருப்தி அடைந்தாங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை கடைபிடிக்கணும். இன்றைக்கு படிப்படியாக மது விலக்கை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் 10 ரூபாய் பாட்டிலுக்கு கமிஷன் என்று சொன்னவுடன் மது விலக்கை இன்றைக்கு மறந்து விட்டார்கள். அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தகுதி உள்ளவர்களுக்குத்தான் என்று மாற்றி அறிவித்தார்கள். சரி, மாற்றி அறிவித்ததையாவது முழுமையாக செய்வார்கள் என்று எதிர்பார்த்தால் அதை இன்றைக்கு மறந்து அவர்கள் மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் பார்க்கின்றோம். அதே போல் இன்றைக்கு உங்கள் மகனும் உங்கள் மருமகனும் 30,000 கோடியை ஒரே ஆண்டிலே எடுத்து சென்று விட்டார்கள். அதை எங்கே வைப்பது என்று தெரியாமல் அவர்கள் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னது திமுக அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த 4 தலைமுறைக்கு பொது வாழ்க்கை சொந்தக்காரர். ஆனால் இதுவரை அந்த வீடியோவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை, எந்த விதமான விளக்கமும் சொல்லவில்லை. அப்படியானால் அந்த 30,000 கோடியினுடைய மர்மம் முடிச்சு எப்போது அவிழ்ப்பார்கள்? விடை காணாத அந்த கேள்விக்கு எப்போது இந்த தமிழக மக்களுக்கு விடை தருவார்கள் என்றது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே சென்னையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் சவால் விடுகிறார். அவர் சொல்லி 1 மணி நேரத்திலே சென்னை வெள்ளக்காடாகி தத்தளிக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னதை நம்பி மக்கள் எல்லாம் வெளியே வருகிற போது வெள்ளம் சூழ்ந்து அவர்கள் தவித்ததை நாம் கண்கொள்ளாத காட்சி. ஆகவே மழைநீர் வடிகால் பணிக்கு இன்றைக்கு செலவழித்திருப்பதற்கு எத்தனை கோடி? 4000 கோடி என்று ஒரு அமைச்சரும், 2000 கோடி என்று அமைச்சரும், 20% என்று ஒரு அமைச்சரும், 80% என்று ஒரு அமைச்சரும் மாற்றி மாற்றி பேசுவதில் இருந்து இந்த அரசினுடைய நிலைத்தன்மை, இந்த அரசினுடைய உறுதித்தன்மை, இந்த அரசினுடைய செயல்பாடு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு திமுக கட்சிக்காரர்களே போதைப் பொருளை கடத்தக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் சந்திக்கின்றோம். இன்றைக்கு உலக அளவிலே ஆஸ்திரேலியாவிலே கண்டுபிடித்து அமெரிக்காவிலே அதை உறுதிப்படுத்தி டெல்லியிலே அதற்கு வழக்கு பதிந்து தமிழ்நாட்டிலே கைது செய்து ஒரு போதைப்பொருள் மாபியா என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமான நிலையிலே நாம் கண்டிருக்கிற போது அவர் திமுகவினுடைய அயலக அணியிலே மாவட்ட துணைச் செயலாளர் என்ற அந்த தலைகுனிவில் இருந்து இன்னும் தமிழகம் தலையெடுத்து வெளியே வரவில்லை. ஆகவே இன்றைக்கு 90 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிந்திருக்கிறார்கள். ஆனால் திமுக அரசு அமைவதற்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருக்கிற போது 3 லட்சம் அரசு வேலைகளும் ஆண்டுக்கு தனியார் வேலைவாய்ப்பு 10 லட்சம் என்ற அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு 50 லட்சம் வேலைவாய்ப்பை தருவோம் என்று சொன்னார்கள். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வேலைவாய்ப்பு உருவாகும் என்று சொன்னார்கள். ஆனால் எத்தனை லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று இதுவரை நமக்கு எந்த விவரம் தெரியவில்லை. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட சில இடங்களிலே சொன்னார்கள், அந்த கூட்டத்தில் அறிவித்தார்கள், நாங்கள் 12,000 பேருக்கு தந்திருக்கிறோம் என்று ஒரு கூட்டத்தில் அறிவித்தார்கள். அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட அரசு பணி என்பது 3 லட்சம், தனியார் பணி என்பது 50 லட்சம். அதில் இது இன்னைக்கு அவர்கள் எட்டுகிற தூரத்திலும் தொட்டுகிற தூரத்திலே கூட அவருடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அவை கல்விக்கடன் ரத்து செய்யப்படவில்லை, நகைக்கடன் ரத்து செய்யப்படவில்லை, நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை. ஆனால் அம்மாவினுடைய தொலைநோக்கு திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள்.
தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம், மடிக்கணினி திட்டம், இதையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் ரத்து செய்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த நிலை மாற வேண்டும் என்பதனாலே இன்றைக்கு மக்கள் இந்த நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தீர்ப்பு அளித்திருக்கின்றார்கள். அந்த மகத்தான தீர்ப்புக்காகத்தான் நாங்கள் தவமிருந்து காத்து கொண்டிருக்கிறோம்.